என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு புதிய நாள். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். சில வேளைகளில் வாழ்க்கையின் சில பிரச்சனைகளுக்கு பதில்களை தேடுவீர்கள். எனக்கு இது புதிராக இருக்கிறது, இது எனக்கு கேள்வியாக இருக்கிறது, இதை எனக்கு யார் விளங்கச் சொல்லுவார் என்றெல்லாம் நீங்கள் திகைத்திருக்கிற சில காரியங்கள் உண்டு. நீங்கள் பதிலை தேடுகிற நபர்கள் ஒருவேளை உங்களுக்கு அருகில் இல்லாதிருக்கலாம் அல்லது இல்லவே இல்லாதிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தர உண்மை உள்ளது. தானியேலுக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஒரு புதிர் இருந்தது. அந்த புதிரை விளக்க தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறாராம். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன், கவனமாய் கேளுங்கள். தானியேல் 8:15. தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில், இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காபிரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று உலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதன் பொருள் அவருக்கு புரியவில்லை. வாழ்க்கையில் பல காரியங்கள் உங்களுக்கு புரியவில்லை. ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது, என்ன செய்ய போகிறேன், இனிமேல் எப்படி என் வாழ்வு இருக்கும், நான் எப்படி எதிர்காலத்தை சந்திக்க போகிறேன், இப்படியெல்லாம் பல கேள்விகள் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. தானியேலுக்கு தேவன் காபிரியேல் தூதனை அனுப்புகிறார். காபிரியேலே, இவனுக்கு இந்த தரிசனத்தை விளங்க பண்ணு என்று சொல்லுகிறார். காபிரியேல் வந்து தரிசனத்தை விளங்க பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வேத புத்தகமானது அற்புதமான பதிலை தர போதுமானதாக இருக்கிறது. இரவும் பகலும் இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களோடு கூட இடைப்படுவார். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய புலம்பல்களுக்கு நிச்சயமான பதிலை ஆண்டவர் தருவார். அதுவும் சாதாரணமாக அல்ல. காபிரியேல் தூதனை அனுப்பி அந்த தூதன் மூலம் உங்கள் கேள்விகளுக்கு, உங்கள் புதிர்களுக்கு, உங்கள் குழப்பங்களுக்கு, உங்கள் சந்தேகங்களுக்கு தேவன் விடை தருவார். சில வேளைகளில் காபிரியேலை போல சில மனிதர்களை தூதர்களாய் அனுப்புவார், சில ஊழியர்களை அனுப்புவார். எப்படியோ உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலை ஆண்டவர் நிச்சயம் தருவார். பதில் கிடைக்கவில்லை, குழப்பமா இருக்கிறது என்று ஒரு நாளும் வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைக்காதிருங்கள். தற்கொலை செய்ய நினைக்காதிருங்கள். குடும்ப பிரச்சனை மாறவில்லை, ஆகவே மறிப்பதுதான் சரி என்று ஒரு நாளும் தவறான முடிவை எடுக்காதிருங்கள். ஆண்டவர் உங்கள் குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் இன்றைக்கு பதில் தருவார். வேதத்தில் தேடுங்கள், பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னென்ன கேள்விகளோடு, என்னென்ன பிரச்சனைகளோடு, என்னென்ன சூழ்நிலைகளோடு வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் பரத்திலிருந்து பதில் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வேதத்தின் மூலம் பதில் கொடுங்க. தூதர்களாகிய ஊழியர்களை அனுப்பி பதில் கொடுங்க. குழப்பங்கள் மாறட்டும். வாழ்வை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒருவர் கூட இந்த குழப்பத்தின் மத்தியில் மாய்ந்து விடாதபடி ஆண்டவரே அவர்களுக்கும் ஜீவனை கொடுத்து வாழ்வின் வழிகாட்டும்படியா ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய எல்லா குழப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். தைரியம் கொண்ட இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.